ஹே கைஸ், கோர் ஜாவா ஃபார் செலினியம் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப்ஸ் இன் ஜாவா. ஸோ ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னால் என்ன, ரெஃபரன்ஸ் டைப்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்க்கும் ரெஃபரன்ஸ் டைப்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்றது வந்து த டைப்ஸ் தட் ஹோல்ட்ஸ் சிம்பிள் வேல்யூஸ். ஸோ சிம்பிள் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்குள்ளே என்னென்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் வரும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பைட் வருது, அண்ட் அகெயின் ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள் அண்டு கேர். ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ். ஸோ இதை நம்ம ஏன் ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றத இப்போ ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்ட் I ஈக்குவல் டு 50 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஐன்ற வேரியபிள் இந்த 50 அப்படின்ற ஒரு வேல்யூவை கேரி பண்ணுது. அட் த சேம் டைம் என்னோட மெமரி லொக்கேஷனில் இந்த வேல்யூக்கான ஒரு மெமரி அட்ரஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொடுத்த வேரியபிள் வந்து I. ஸோ நம்ம அசைன் பண்ண வேல்யூ வந்து அதுக்கு 50. ஸோ இப்போ இந்த 50 அப்படின்ற வேல்யூவுக்கு அந்த வேல்யூவுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 200 அப்படின்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து இன்னொரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி, ஸோ இதோட வேல்யூ வந்து நான் ஏ அப்படின்னு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்ற வேல்யூ டைரெக்டாக இந்த சீன்ற வேரியபிளில் தான் ஸ்டோர் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூவுக்கு ஒரு மெமரி அட்ரஸும் ஜென்ரேட் ஆகும். ஸோ சி நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து ஏ. ஸோ அதுக்கான ஒரு மெமரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கொடுத்த வேல்யூ டைரெக்டாக அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிறதுனால இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் கூட நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னா a variable which stores the value or else which contains the value is called as primitive types. இப்போ அதுவே ரெஃபரன்ஸ் டைப்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு டைப் இருக்குது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ரெஃபரன்ஸ் டைப்ஸ் அப்படின்னா டைப்ஸ் that hold complex values, for example objects. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ ஏ ரெஃபரன்ஸ் டைப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு நான் ஹலோ அப்படின்றத இங்கே ஒரு வேல்யூவாக கொடுக்குறேன் அப்படின்னா, இது என்னோட மெமரி லொக்கேஷனில் எப்படி சேவ் ஆகும் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிங்குன்ற பர்டிகுலர் வேரியபிளில் நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ஹெலோ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹெலோ அப்படின்ற வேல்யூவுக்கு நம்மளுக்கு மெமரி ஸ்பேஸில் ஒரு மெமரி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 800 அப்படின்னு நான் வந்து ரேண்டமாக கொடுக்குறேன். இப்போது இந்த S1 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேரியபிள் இந்த ஹெலோ அப்படின்ற வேல்யூவை டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் மெமரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்து இந்த வேரியபிள் கேரி பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு வேரியபிள் அப்படின்றதுனால ஸோ இது கேரி பண்ணுற ஒரு மெமரி அட்ரஸ்க்கும் நம்மளுக்கு இன்னொரு மெமரி அட்ரஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். நான் 1000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தி வேரியபிள் விச் கண்டைன்ஸ் மெமரி அட்ரஸ் ஆஃப் அ வேல்யூ இஸ் கால்ட் அஸ் ரெஃபரன்ஸ் டைப்ஸ். அப்போது நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுது, ஐ மீன் ஒரு ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் எப்படி நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் பண்ணுது, வேல்யூவை டைரெக்டாக போய் ஸ்டோர் பண்ணாமல் அந்த வேல்யூவோட அந்த பர்டிகுலர் மெமரி அட்ரஸை தான் வந்து அது ஸ்டோர் பண்ணுது. அப்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிளை நம்ம ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது நான் இன்ட்டு I1 ஈக்குவல் டு நான் 5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இன்ட் I2 ஈக்குவல் டு I1 அப்படின்ற அந்த பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூவை நான் இதுக்கு அசைன் பண்ணுறேன்.
இப்போ இது எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம கொடுத்த வேரியபிள் வந்து I1. ஸோ அதுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து 5. ஸோ இது ஒரு வேரியபிள் அப்படின்றதுனால இது சேவ் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூவுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம இங்கே I2 ஈக்குவல் டு I1 அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளோட மெமரி லொக்கேஷனில் I2 ஈக்குவல் டு I1ன்னு ஸ்டோர் ஆகாது. அதுக்கு பதிலாக எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக அந்த வேல்யூ தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ அகைன் இது ஒரு வேரியபிள் அப்படின்றதுனால இது ஸ்டோர் பண்ண வேல்யூவுக்கு இன்னொரு மெமரி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ரேண்டமாக நான் கொடுக்குறேன் 500 அப்படின்ட்டு. இப்போது I1 அண்ட் I2 ரெண்டுமே வந்து சேம் வேரியபிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா கிடையாது. டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். அதே மாதிரி I1 அண்ட் I2 கேரி பண்ணுற வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். ஸோ இதனால தான் வந்து இதை ப்ரிமிட்டிவ் டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம ஸ்ட்ரிங்குக்கு பார்ப்போம். ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு நான் S1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது எப்படி போய் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் ஹலோ. ஸோ அது வேல்யூ ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து நம்ம 1000 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த S1 அப்படின்ற வேரியபிள் அந்த மெமரி லொக்கேஷன் அந்த மெமரி அட்ரஸை தான் வந்து கேரி பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டில் இது ஒரு வேரியபிளாக இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு மெமரி அட்ரஸ் வந்து இதுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம S1 ஈக்குவல் டு S2ன்னு கொடுத்ததுனால S2 அப்படின்ற வேரியபிள் நம்மளுக்கு ஹலோன்ற வேல்யூவை கேரி பண்ணாமல் இங்கே என்ன பண்ணும், S2 அப்படின்ற வேரியபிள் நம்மளுக்கு S1 ஓட மெமரி அட்ரஸை தான் நம்மளுக்கு கேரி பண்ணும். ஸோ அகெயின் S2ன்றது ஒரு வேரியபிள்ன்றதுனால சேவ் பண்ணும்போது என்ன நடக்கும், திரும்ப இதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால தான் இந்த வேரியபிளை நம்ம ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டா டைப்ஸ்க்கான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் வந்து ப்ரிமிட்டிவ் அண்ட் ரெஃபரன்ஸ் டைப்ஸ்னால் என்னன்னு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.